ஸ்ரீ குருப்பியோ நம. ஸ்ரீ மகாபிரிவாச்சரணம் மகாபிரிவாச்சரணம் மகாபிரிவாச்சரணம். இன்னைக்கு தெய்வத்தின் குரல் பாகம் 1 அர்த்த சாஸ்திரம் என்ற தலைப்பில் அடுத்த பகுதியை வாசிக்கிறேன். இது பக்கம் 852 ஆரம்பிக்கிறது. செல்ஃப் இன்ட்ரெஸ்டில் அவர்களே கொஞ்சம் சொல்லிக் கொடுத்தாலும் இந்த விஷயங்களில் விருத்தி பண்ணி கொண்டு விடுவார்கள். பிறன் இன்ட்ரெஸ்டை கொடுக்காமல் தங்களுடைய சாஸ்வதமான இன்ட்ரெஸ்டையும் கெடுத்து கொள்ளாமல் அவர்களை இவ்விஷயங்களில் கட்டுப்படுத்தவே சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கிறது. அது தர்மசாஸ்திரத்தின் காரியம். அர்த்த சாஸ்திரம் என்று வருகிற போது இப்படி தனித்தனி பிரஜைகள் அர்த்தத்தை சேர்த்துக் கொள்வதை விட அத்தனை பிரஜைகளுமாக சேர்த்ததை ரட்சித்துக் கொடுப்பதற்கான ஸ்தாபனத்தை பற்றி தான் நிறைய சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கிறது. அதோடு அவர்களுடைய லௌகீக வாழ்க்கையை காப்பாற்றி தருவதோடு அவர்களுடைய அத்தியாத்ம வாழ்க்கை, கலாச்சாரம் இவற்றையும் பேணி காத்து தரும் ஸ்தாபனமாயும் இதுவே இருந்துவிட்டால் அது இத்தனை பெரிய காரியங்களை ஒரு பெரிய தேச ரீதியில் இதற்காக நடத்த வேண்டிய நிர்வாகங்களை எப்படி செய்ய வேண்டும் என்பதை பற்றித்தானே விஸ்தாரமாக சொல்ல வேண்டியதாயிருக்கும். ராஜாங்கம் என்பது இப்படிப்பட்ட ஸ்தாபனம் தானே. ஒவ்வொரு தேசத்திலும் இப்படித்தானே எத்தனையோ 1000 வருஷங்களுக்கு முந்தையே ராஜாங்கம் என்பதை ஏற்படுத்தி ஜனங்கள் முறையான வழியில் தாங்கள் அர்த்தம் தேடுவதற்கு குந்தகம் இல்லாமல் இருப்பதற்காகவும் தேடிப்பெற்ற அர்த்தத்தையும் அதோடு தங்கள் ஜீவனையும் உள் சத்துருக்களிடமிருந்தும் வெளிச்சத்துருக்களிடமிருந்தும் ரட்சித்துக் கொள்வதற்காகவும் தங்களுடைய தேசிய கலாச்சாரம், மதம் முதலியவற்றை காப்பாற்றிக் கொள்வதற்காகவும் வழிகண்டிருக்கிறார்கள். பின்னாடி பல சித்தாந்தங்கள் ஜனநாயகம் என்று சொல்லிக்கொண்டு ராஜாங்கமே மெஜாரிட்டியாக இருக்கிற பலிஷ்டர்களின் பக்கம் இருந்து கொண்டு துர்பலர்களாக இருக்கிற மைனாரிட்டிகளின் உடைமைகளே நியாயம் அவ்வளவாக பார்க்காமல் பறிப்பதாகவும் தேசாச்சாரங்களை சிதைப்பதாகவும் ஆனாலும் கூட வாயளவில் எழுத்தளவில் இப்படிப்பட்ட ராஜாங்கமும் சர்வஜனங்களையும் தர்மப்படி ரட்சிப்பதற்காகவும் தேச தர்மத்தையும் இப்படியே போஷித்து தருவதற்காகவும் தான் இருப்பதாக பிரகடனம் பண்ணிக்கொள்வது வழக்கமாயிருக்கிறது. இங்கே ஐடியாலஜி, கொள்கை என்பவை மோதுகிறபடியால் ஜெனரலாக சொல்கிறேன். அர்த்த சாஸ்திரத்தில் ராஜாங்கத்துக்கு ஆட்சி முறைக்கு முக்கியமான இடம் கொடுத்ததற்கு காரணம் ராஜாங்கம்தான் தேச ஜனங்களின் அர்த்தத்தை தர்மப்படி ரட்சித்து தருவதற்காக ஏற்பட்ட அமைப்பு என்பதால் தான். அர்த்த சாஸ்திரமும் தர்மசாஸ்திரமும் இப்படி இந்த பெரிய ரட்சணையை செய்வதற்காகத்தான் அது அநேக சட்டங்களை போட்டு கொடுத்திருக்கிறது. இப்படி அர்த்த சாஸ்திரம் சட்டம் போடுவதற்கு முந்தையே உபவேதத்தை விட உயர்ந்த ஸ்தானத்தில் கருதப்படும் வேத உபாங்கங்களிலேயே உள்ள தர்மசாஸ்திரத்திலும் ராஜநீதியை பற்றி நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. மனு, யாக்கியவல்கியர் மாதிரியானவர்களின் ஸ்மிருதிகளில் வர்ணாசிரம தர்மங்களை விவரிக்கும் போது சத்திரிய தர்மம், ராஜதர்மம் என்கிறவற்றில் தேச பரிபாலனத்திற்காக சட்டங்களும் வந்துவிடுகின்றன. மனு தர்மப்படி ஆட்சி நடத்துவதற்காகத்தான் எந்த ராஜாவும் ஆதி காலத்திலிருந்து தமிழ்நாட்டு அரசர்களும் சொல்லி பெருமை கொண்டிருக்கிறார்கள். பின்னாடி வந்த அர்த்த சாஸ்திரத்தை விட முன்னாடி வந்த தர்மசாஸ்திரப்படி போவதைத்தான் முக்கியமாக கருதி ஆட்சி முறை நடந்து வந்திருக்கிறது. ஏனென்றால் உபவேதங்கள் எல்லாமே கண்ணுக்கு தெரிகிற இந்த லோக வாழ்க்கைக்கு எது லாபம் என்பதைத்தான் கருத்தில் கொண்டவை. பரலோக ஸ்ரேயஸ் என்ற நித்திய சௌக்கியத்தை கருத்தில் கொண்டு ஆத்மாவின் மேம்பாட்டுக்கு வழி சொல்வது வேத உபாங்கங்களில் உள்ள ஸ்மிருதிகளும் மற்ற தர்மசாஸ்திரங்களும் தான். அர்த்தசாஸ்திரம் முதலான உபவேதங்களும் வேத தர்மத்தின் ஆதாரத்தில் எழுந்தவைதான். ஆனாலும் பூராவும் அந்த தர்ம பிரகாரமே போகும் என்று சொல்ல முடியாது. வைத்தியம், அர்த்தம், பொழுதுபோக்குகள் என்று ஏதோ ஒரு சப்ஜெக்டை ஸ்பெஷலைஸ் பண்ணுவதாக இவை அமைந்திருக்கின்றன. அதனால் இந்த கால இங்கிலீஷ் வைத்தியத்தில் ஸ்பெஷலைசேஷனை பற்றி சொல்கிற டிஃபெக்ட் உபவேதங்களுக்கு வந்துவிடுகிறது. காதுக்கு ஒரு வைத்தியர், தொண்டைக்கு ஒரு வைத்தியர், மூக்குக்கு ஒருவர், ஹார்ட்டை மட்டும் பார்க்க ஒரு டாக்டர், லங்ஸை மாத்திரம் பார்க்க இன்னொரு ஸ்பெஷலிஸ்ட் என்று இருப்பதால் மொத்த கான்ஸ்டியூஷனை பார்க்காமல் இப்படி ஒரே பிரிவில் ஸ்பெஷலைஸ் பண்ணி வைத்தியம் பண்ணுகிற போது அந்த பிரிவில் உள்ள வியாதிக்கு மட்டும் மருந்து கொடுத்து குணம் பண்ணும் போதே வேறொரு பிரிவில் புது வியாதி வருகிறது. மொத்தத்தில் கான்ஸ்டியூஷன் பாதிக்கப்படுகிறது என்கிறார்கள். இது மாதிரித்தான் அர்த்தத்தை மாத்திரம் அபிவிருத்தி பண்ணுவது, ஆட்டம் பாட்டம் முதலியவற்றை மட்டும் வளர்ப்பது என்று உபவேதங்கள் செய்கிற போது இந்த எல்லாம் எதற்கு அங்கமாக இருக்க வேண்டுமோ அந்த தர்ம வாழ்க்கை என்ற பூரண விஷயத்தில்
கவனக்குறைவு ஏற்பட்டு அதற்கு பாதமாக கூட போகும்படியான ஹேதுக்கள் உண்டாகி விடுகின்றன. அதனால்தான் ராஜாக்கள் அர்த்த சாஸ்திரத்தை பின்பற்றுவதை விட மனு தர்ம சாஸ்திராதிகளை அனுசரிப்பதையே பெருமைக்குரிய விஷயமாக சொல்லிக் கொண்டார்கள். முடிவில் பார்க்க போனால் அர்த்த சாஸ்திரத்திலும் அது வேத தர்மத்தை அஸ்திவாரமாக கொண்டு அதை நிலைநாட்டவே ஏற்பட்டிருக்கிறது என்றுதான் சொல்லியிருக்கும். தர்மசாஸ்திரங்கள் மட்டுமின்றி உபாங்கங்களில் வருகிற புராண இதிகாசங்களிலும் ராஜநீதியை பற்றி நிறைய இருக்கிறது. இங்கேயெல்லாம் தற்காலிகமான அர்த்தத்தை விட சாஸ்வதமான தர்மத்துக்கு பிராதானியம் கொடுத்தே அரசாட்சி முறை சொல்லப்பட்டிருக்கும். தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவே வியாச மகரிஷி அனுகிரகித்த மகாபாரதத்திலும் தர்ம விக்கிரவான் என்கின்றே கியாதி பெற்ற ராமச்சந்திரமூர்த்தியின் கதையான ராமாயணத்திலும் ராஜநீதிகள் கொட்டி கிடக்கின்றன. மகாபாரதத்தில் யுத்தத்துக்கு அப்புறம் பட்டாபிஷேகம் பண்ணிக்கொண்ட தர்மபுத்திரருக்கு பீஷ்ம பிதாமகர் சாந்தி பர்வா ஆனுசானிக பர்வா என்ற 2 பெரிய பர்வங்களில் பண்ணுகிற உபதேசங்களில் ராஜ தர்மத்தை பற்றி ஏராளமாக வந்து விடுகிறது. காட்டுக்கு போன ராமனை திரும்ப அழைத்து வருவதற்காக பரதன் சித்திரகூடத்துக்கு போனபோது எப்படி ராஜாங்கம் நடத்த வேண்டும் என்று ராமர் அவனுக்கு நிறைய உபதேசித்த விஷயம் ராமாயணத்தில் வருகிறது. ராமராஜ்யம் என்ற தர்மராஜ்யத்தின் விதிகளையே இங்கே ராமர் சொல்லியிருக்க வேண்டும். இப்படி தர்மத்துக்காக ஏற்பட்ட நூல்களில் சொல்லியுள்ள ஆட்சி முறைக்கு அப்புறம்தான் அர்த்தசாஸ்திரம் என்றே உள்ளதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்பொழுது அர்த்தசாஸ்திரம் என்றால் சாணக்கியன் எழுதின ஒரு புஸ்தகம்தான் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். அர்த்தசாஸ்திர புஸ்தகங்கள் பலவற்றில் ஒன்றுதான் அது. அதற்கு சாணக்கிய நீதி அல்லது சாணக்கிய தந்திரம் என்றே பெயர். இப்படியே சுக்கிர நீதி என்று சுக்கராச்சாரியார் செய்த அர்த்தசாஸ்திரத்துக்கு நூல் ஒன்றும் இருக்கிறது. தர்மத்துக்கென்றே ஏற்பட்ட நூல்களின் அளவுக்கு அர்த்தசாஸ்திர புத்தகங்களில் சத்தியம், தர்மம், நியாயம், நேர்மை ஆகியவைகளை எதிர்பார்க்க முடியாது. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம்.